இது வந்து வெரி இமோஷனல் மொமெண்ட். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து நான் தான் நேஷ்னல் அவார்ட் வாங்கினது. ஸோ அது வந்து லாங் பெண்டிங்காக இருந்து சுரரை போட்டிருக்கு வந்து கிடச்சது வந்து பவானி இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா? ஆம்பிவர்ட். லிட்டரான ஒரு மேக்கப்பா இல்லை நேச்சுரல் லுக்? நேச்சுரல். நேச்சுரல் லுக். காட்டுமல்லி உன்னோடு நான் நடந்தா. காட்டுமல்லி எனக்கு அது ஷூட் பண்ணும் போதே எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பெட்டி சார் ஃபர்ஸ்ட் டைம் அதை ஒரு தடவை என்ன ஆச்சு, நானே என் கசின்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஆஃப்ரிக்கன் மியூசிக் ஏதோ ஒரு போட்டு கமான் லெட்ஸ் டூ ஆஃப்ரிக்கன் டான்ஸ்னு சொல்லிட்டு எல்லா பேப்பரையும் எடுத்து கபோர்டில் வச்சு கொளுத்திட்டோம். அப்போ எங்க ஸ்மோக்லாம் வந்து பக்கத்து வீட்டிலேருந்து ஓடி வந்து பார்க்குறாங்க. வெற்றிமாறன் சாரோட அந்த டைரக்ஷன்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷன் இதெல்லாம் பின்றாருங்க அப்படின்னா எந்த விஷயம் நீங்க பார்த்து வியந்தது? டீடைலிங் பயங்கரமா இருக்கும். ஸோ எல்லா ஆக்டர்ஸுமே வந்து அங்கே போய் அதை கிராஸ் பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம அட்டென்டிவா இருக்கணும், அதுதான் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சுதா மேம், ஷீ இஸ் அ லயனஸ். பயங்கரம் டெடிகேட்டட், எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். விடுதலை ஒன்று நிறையா மலையில் வந்து ஷூட் பண்ணதான் சொன்னீங்க, ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி விடுதலை 2லையும் வந்து முழுக்க முழுக்க மலைப்பகுதியில் நடந்தது தானா? விடுதலை 1 எடுக்கும் போதே பவானியோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? என்ன படிச்சிருக்கணுமா? இல்லை, பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஓவர் த டைம் மாறிட்டே இருக்கும். முன்னாடி வந்து ஓகே இந்த பக்கெட் லிஸ்ட் மாதிரி இந்த வயசுல கல்யாணம் பண்ணிடணும், இந்த வயசுல இது பண்ணணும், அது மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. இப்போ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ். ஸோ வாழ்க்கையில உருட்டிய தருணங்கள் உங்களுக்கு வந்து இருக்கா? இருக்கு. காலேஜ்ல சிலியா அதாவது போய் சொல்றது அது மாதிரி இருக்கு. பயமுறுத்தாதீங்க ப்ளீஸ். இல்ல உண்மையிலே இல்ல, நீ கையை முன்னாடி கொண்டு வர. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. What is it? தைரியமா போ. I don't want it. I don't want it. Chennai Silks Aadi Sale தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. GRT Shubha Arambam. GRT Jewelers. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வழி நெடுக காட்டுமல்லி பார்த்துருப்பாங்க. காட்டுமல்லி காடையம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஹாய். ஹாய். எப்படி இருக்கிறீங்க பவானி நல்லா அவர்களே? இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே. தமிழரசி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்காவும் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை நம்ம சொல்லும் போது நம்மள வந்து இப்போ ரொம்ப ஒரு பெரிய ஒரு படத்தில் நம்ம பண்ணுறோம், நம்ம டஸ்கியாக காமிச்சா நம்மளோட மார்க்கெட்டு இதெல்லாம் இருக்கடா அப்படின்னு ஏதாவது ஒரு ஆழ்ந்த யோசனைகள் இருந்துச்சா என்கிட்ட? அது இல்லை, அது மாதிரி நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு வெற்றிமாறன் சாரோட படம் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அவர் எது மாதிரியான படங்கள் எடுப்பார், எது மாதிரியான ஒரு டைரக்டர்ன்றது வி ஹாவ் அன் ஐடியா. ஸோ ஆப்வியஸாக அவர்கிட்டக்க ஒரு படம் வாய்ப்பு வரும்போது அது எனக்கு அது உடனடியாக எடுத்து பண்ணிடணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஓகே. எனக்கு அவ்வளோலாம் தோணல ஆக்சுவலாக. என்னடா யோசிக்கிறேன், வெற்றிமாறன் ஒரு பேரு போதுண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு டைரக்டரா வெற்றிமாறன் சாரோட அந்த டைரக்ஷன்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷன் இதெல்லாம் பின்றாருங்க அப்படின்னா எந்த விஷயம் நீங்க பார்த்து வியந்தது? டீடைலிங் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி அவர் வந்து என்ன சொல்றது, இப்படிதான் ஒரு பவுண்ட் வச்சுட்டு நம்ம இப்படிதான் வந்து ஒரு சீன் அமைக்க போறோம், இப்படி அப்படியெல்லாம் கிடையாது. அந்த ஸ்பாட்ல போய் ஒரு கிரியேட்டிவ் ஃப்ளோ அப்படிதான் ப்ரிப்பேர்டா, அதாவது அவருடைய ஹெட்ல இந்த ஸ்டோரி எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஆனா அது அவருக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. ஸோ அன்னன்னைக்கு போய் அன்னன்னைக்கு பண்ற ஒரு விஷயம் தான் அது. அதுக்கு தனி கிரியேட்டிவ் ஃப்ளோ இருக்கணும். அது பயங்கரமா இருக்கு அவர்கிட்ட. ஏன்னா நீங்க சொல்லும் போது தெரியுது, ஏன்னா ஒரு பெரிய ஒரு குரூ தான். ஒரு செர்டைன் டைம் தான் லைட்டும் இருக்கும், ஃப்ரேம் வச்சோன்னா ஒரு ஃப்ரேம் வந்து நம்மளால மாற்ற முடியாது. அப்படின்ற போது அவர் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் அங்கே வந்து சொல்லும் போது நமக்கு வந்து ஒன்று டயலாக் ப்ராக்டிஸ் பண்ணணும், சார் என்ன சீனு சார் அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அது எப்படி நீங்கள் அந்த ஃப்ளோவில் பிடிச்சிங்க ஆக்சுவலாக? ஐ திங்க் அங்கே ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அதுதான். எல்லாருமே வந்து அவர் அந்த சீன் என்ன எடுக்க போறாருன்றதை வந்து கரெக்டாக ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே தான் உட்காந்து சீன் வச்சுருப்பாரு. பட் அந்த டைலாக்ஸ் எல்லாமே அங்கே தான் எழுதுவார். ஸோ எல்லா ஆக்டர்ஸுமே வந்து அங்கே போய் அதை கிராஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம அட்டென்டிவாக இருக்கணும், அதுதான் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அன் ஆக்டர் இன் வெற்றிமாறன் சார்ஸ்
இது அதை நம்ம அதை கிராஸ்ப் பண்ணுறது தான் வந்து இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் வெற்றி சார்ஸ் ஓகே. இது. ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராமில் எல்லாமே நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஃபோட்டோகிராஃபர்னா இவங்க எல்லாருக்கும் வந்து கரெக்டான கிரெடிட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் கிரெடிட்ஸ் கொடுக்க மறந்துட்டீங்க. அது யாருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? சரி, அந்த பிரம்மனுக்கு தான் உங்களை வந்து அழகா படைச்சிருக்காங்களே. ஏன் நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நானும் பயந்துட்டேன், யாருக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கல, யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போலே அப்படி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் தட் மட்டும் தான். இதுவா அதுவான்னு மட்டும் சொன்னாலே உங்களுக்கு போதுமானது. பவானி இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா? ஆம்பிவர்ட். நடுவுல நான் செலக்டிவ்லி எக்ஸ்ட்ரோவர்ட் மேபி. ஓகே. ஐ மீன் என்னுடைய குரூப்ல வேற மாதிரி இருப்பேன். பட் யா இட் டிபெண்ட்ஸ். எனக்கு அந்த வைப் ஒரு வைப் கிடைக்கணும். இப்போ ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் போட்டால் ஒண்ணுமே தெரியாத புள்ள மாதிரி இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசுவேன். அப்படியா? யாருங்க நீங்க? ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்? ஏஆர் ரஹ்மான் சார், ஜி பிரகாஷ். எல்லாமே நடுவுல இருக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறீங்க. இல்ல அது நடுவுல சொல்லக்கூடாது. போத் ஆப்வியஸ்லி. சொல்லவே முடியாதா? சொன்னா என்ன வீட்டுல பொழந்துருவாங்க? அப்படியா? 2 பேரும் பிடிக்குங்க. அதை எப்படிங்க பிடிக்காம? எனக்கும் 2 பேருமே பிடிக்கும். அப்படின்னும் போது ஓகே, என்ன மாதிரியான படங்கள் வந்து போக பிடிக்கும்? சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸா இல்ல ரொமான்டிக்கான ஃபிலிம்ஸா? ரொமான்டிக் ஃபிலிம்ஸ், பட் ஐ லைக் சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் as well. ஓகே டன். ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டில் யார் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க? ஜென்சி கிட்ஸா 90s கிட்ஸா? ஜென்சி கிட்ஸ் உடைய ட்ரெஸ்ஸிங் அப் ஸ்டைலிங்லாம் சூப்பரா இருக்கு 90s ஆக்சுவலா. கிட்ஸ்லாம் ட்ரெஸ்ஸே போட தெரியாது. இல்ல இது நம்ம இல்ல. சோ நம்மளுடைய we know how we dress, அது ரொம்ப பார்த்து பழகிட்டோம். ஜென்சி has a very different style altogether. வித்தியாசமா இருக்காங்களா? ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்றாங்க. ஆனா அது ரொம்ப என்ன சொல்றது, பழைய ஃபேஷனை திருப்பி கொண்டு வந்த மாதிரியும் இருக்கு. ரொம்ப அந்த பீரியட்ல நம்ம பார்த்த நிறைய விஷயங்களை அதை திருப்பி கொண்டு வந்த மாதிரி இருக்கு. என்னங்க இந்த முடி அதுல வித்தியாசமா இருக்கு, கலர் பண்றது அதெல்லாம் பழைய காலத்துல இருக்கு அப்படின்றீங்களா? இல்ல இல்ல, the way how they wear their clothes, clothing style அது அப்படி இருக்கு. அண்ட் ஆப்வியஸா 90s தான் பெஸ்ட். ஓகே. ஆமா. ஓகே. ஸோ யார் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா இருப்பாங்க? பியர்லெஸ் பாய்ஸ், பியர்ட் உள்ள பாய்ஸ்? ஐ லைக் பியர்ட். பியர்ட் ஸ்லைக் சீரியஸ்லி. நல்ல வேலை. ஓகே. எந்த சாங்ஸ் வந்து ரொம்ப வந்து பவானிக்கு பிடிக்கும்? மெலடியான ஒரு சாங்கா இல்ல மரண குத்து ஒரு சாங்? மெலடிஸ். இந்த வீட்ல வந்து பாட்டுலாம் போட்டு ஆடுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லையா? அதுவும் பிடிக்கும். பட் மெலடிஸ் வந்து நான் ரெகுலர் என்னுடைய போன்ல வந்து இப்ப டக்குன்னு எனக்கு ஏதாவது ப்ளே பண்ணும், இல்ல இப்போ மேக்கப் ரூம்ல இருக்கவங்க ஏதாவது ப்ளே பண்ணும், கார்ல இருக்கும்போது ப்ளே பண்ணும். ஐ என்ஜாய் மெலடிஸ் a lot. ஓகே டன். ஸோ பவானி வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்றது கிளிட்டரான ஒரு மேக்கப்பா இல்ல நேச்சுரல் லுக்? நேச்சுரல் லுக். ஏன்னா நான் உங்களை வரும்போதும் அந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க மேக்கப் போட்டது நேச்சுரல் லுக் மாதிரி தான் நீங்க வந்து எடுத்துருக்கீங்க. நான் கேட்டதா இல்ல க்ளோஸ் டு ஹார்ட் சாங் காட்டுமல்லி உன்னோடு நான் நடந்தா. காட்டுமல்லி எனக்கு அது ஷூட் பண்ணும் போதே எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னோட நடந்தா வந்து ரொம்ப சோல் ஸ்டிரிங்கான ஒரு சாங். காட்டுமல்லி வந்து இட்ஸ் லைக் ஹாப்பி இல்ல, ஸோ அதனால எனக்கு அது பிடிக்கும். சோசியல் மீடியா ஸ்ட்ரெஸ் பஸ்டர், மீம்ஸா ரீல்ஸா? இப்போ ரீல்ஸ் தானே, அது போயிட்டே இருக்கு, நிறுத்தவே முடியல. ஒன்ஸ் ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது கொஞ்சம் அடிக்டிவா இருக்கு. அதனாலே போனை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு. ஓகே. ஸோ இந்த இது முடிஞ்சிருச்சு. நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ இது வந்து ஒரு கேங்கா இருக்கும்போது அது நமக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஓகே சொன்னதுக்கான காரணம் ஏதாவது இருக்குதா? அனந்த் வந்து ஃபர்ஸ்ட் இது நரேட் பண்ணும்போது அவர் ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு காலேஜ் லைஃப், ஒரு ஒரே காலனியில் வளர்ந்த பசங்க, அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டிரான்சிஷன், அதாவது சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து காலேஜ் வேலைக்கு போகிறது. ஸோ ஒரு என்டையர் ஒரு என்ன சொல்ற ஒரு சைக்கிள் அதை காட்டுற மாதிரி அவர் எழுதியிருந்தார். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஒரு யங் ஃபிலிம் அது மாதிரி ஒன்று பார்த்து எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அது நரேட் பண்ணும்போது அவர் நல்லா நரேட் பண்ணியிருந்தாரு. தி ஸ்டோரி வாஸ் நைஸ். ஸோ ஐ தாட் ஐ வில் டேக் இட். அதே ஃப்ரெண்ட்ஷிப் படம் பண்ணுறது அப்படின்றது வந்து அது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அமையணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து இது அமைஞ்சது. ஓகே. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான படங்கள்லாம் பார்ப்பீங்க? என்ன படம் போட்டாலும் பார்ப்பேன். நான் வந்து உண்மையாலே சின்ன வயசுலேருந்து அப்படிதான். ஐ லவ் வாட்சிங் மூவிஸ். ஓகே. அண்ட் நான் காலேஜ் ஸ்கூல்லாம் போகும்போது வெளியில் ஹேங் அவுட் பண்ணுறதே, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹேங் அவுட் பண்ணுறதே
என்ன படம் தியேட்டர்ல ஓடுதோ வில் கோ வாட்ச். ஓகே. அது பட் வந்து அந்த டயத்துல வந்து அந்த படம் சம்டைம்ஸ் வந்து போர் அடிக்குதுன்னு ஐ சொல்லலாம். வில் வாட்ச். பாப்பீங்க? எல்லா படமும் பார்ப்பேன். ஸோ எனக்கு பேசிக்காவே படம் பார்க்க பிடிக்கும். ஓகே. ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் நம்ம வந்து பண்ணலாம். இது எப்படின்னா ஹிப்னோடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு 10 வயசு குறைய போகுது, இப்போ உனக்கு 20 வயசு, என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. சத்தியமா இதெல்லாம் நீங்க இப்போ கேட்கறதே எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க 10 வயசு வரைக்கும் போறீங்களே. போலாமா? Yeah. ஸோ ஹிப்னோடைஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வீட்டில் வந்து சின்ன வயசுல செஞ்ச தப்புகள் ஏதாவது ஞாபகம் இருக்கு? அம்மாட்ட எல்லாம் வெள்ளு வாங்கினது, ஏன்னா அம்மாட்ட அண்ணன் நிறைய அடி வாங்கினதான் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்க எதுவுமே வெளியே வந்தது இல்லை, அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? நான் வந்து எங்க அப்பா கிட்டக்க சொல்றேன். எங்க அப்பா கிட்டக்க வந்து வாழ்க்கையிலே அடி வாங்கினதே கிடையாது. மிஞ்சி போனா இடியட், ஸ்டூபிட் இப்படிதான் திட்டுவார். அதுதான் அவருடைய மேக்சிமம். ஓகே. ஸோ ஒரு தடவை என்ன ஆச்சு, நானே என் கசின்ஸ் எல்லாரும் சேர்ந்து வீட்டில் அப்போ யாருமே இல்லை. ஸோ என்ன பண்ணோம், ஒரு ஒரு 6th 7th ஸ்டாண்டர்ட் இருக்கும், அந்த டைமில் இருக்கும். ஏதோ விளையாட்டு இருந்தோம். திடீர்னு வந்து என்னது, நாங்கள் வந்து ஏதோ ஆஃப்ரிக்கன் மியூசிக் ஏதோ ஒன்று போட்டு கமான் லெட்ஸ் டூ ஆஃப்ரிக்கன் டான்ஸ்னு சொல்லிட்டு எல்லா பேப்பரையும் எடுத்து கபோர்டில் வச்சு கொளுத்திட்டோம். கபோர்டில் வச்சு கொளுத்துட்டீங்களா? இது மாதிரி கொளுத்தி we were all playing. அப்போ எங்க ஸ்மோக்லாம் வந்து பக்கத்து வீட்டுல இருந்து ஓடி வந்து பாக்குறாங்க. அப்போ ஒரு ஸ்க்ரீனை போட்டு மூடிட்டு அந்த அக்காவை நான் உள்ளவே விடல. உடனே என்னை தள்ளி விட்டுட்டு பார்த்துட்டு பாட்டியை கூப்பிட்டு எங்க அப்பா பாட்டி எல்லாரும் வந்து எங்களை சுத்தி நின்றுட்டாங்க. நின்றுட்டு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களை வந்து வீட்டுல உட்கார வச்சதா தப்பு, எல்லாருக்கும் இனிமேல் இருந்து ஸ்கூல் டியூஷன் அப்படின்னு முதுகுலே எங்க அப்பா என்ன விட்டார். அதான் நான் வாழ்க்கையிலேயே வாங்கின ஒரே அடி. ஸோ தட் இஸ் த இன்சிடென்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. ஆணி மாதிரி ஒரு அடி அடிச்சாலும் மாதிரி. சின்ன வயசுல வந்து பார்த்த கார்ட்டூன்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கு? அதுல எது ரொம்ப பிடிக்கும்? பிங்கு அப்படின்னு ஒரு இது வரும், ஆஸ்வர்ல்ட், பிங்கு, பவர் ரேஞ்சர்ஸ், இதெல்லாம் நான் உட்காந்து பார்ப்பேன். அப்புறம் எனக்கு கரேஜ் த கவர்லி டாக் கார்ட்டூன் நெட்வொர்க்ல ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் பயமா இருக்கும், ஆனா பிடிக்கும். விடுதலை 1ல நிறைய மலையில வந்து ஷூட் பண்ணதா சொன்னீங்க, ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி விடுதலை 2லயும் வந்து முழுக்க முழுக்க மலைப்பகுதியில் நடந்தது தானா? விடுதலை 1 எடுக்கும் போதே ஹாஃப் ஆஃப் விடுதலை 2வும் ஷூட் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து சில செக்மெண்ட் வந்து இப்போ வேற ஒரு லொக்கேஷன்ல ஷூட் பண்றாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் இன்னும் அந்த லொக்கேஷனுக்கு போகல. ஓகே. ஸோ விடுதலை 2 விடுதலை 1 எடுக்கும் போதே பாதி ஷூட் பண்ணியாச்சு. நிறைய படங்கள் நம்ம வந்து பாக்குறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்து, ஏன்னா நீங்க ஒரு ஆக்டர் அப்படின்ற போது இந்த ரோல் நம்மளே பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஆசைகள்லாம் இருந்துச்சா சின்ன வயசுல? நீங்க ஏதாவது படங்கள் பார்க்கும்போதெல்லாம் தோணி நிறைய படங்கள் அப்படி ஏதாவது பார்த்த ஞாபகம்? எனக்கு ஆக்சுவலா கக்கா போ படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு அந்த 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 ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல அந்த மெடோனா அவங்களுடைய ரோலுமே ஐ ரியலி லைக் இட். ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்க நிறைய பேர் இருப்பானுங்க பசங்களுக்கு. ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட். நிறைய ரோல்ஸ் இருக்கு எனக்கு. ஆலியா பட் இதில் பண்ணாங்கல்ல, ஷிட் ஐ ஃபர்காட், ஹைவே. ஓகே. ஹைவே அது ரொம்ப பிடிக்கும். நீங்க பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்து. ஐ மீன் அது மாதிரியான படங்கள் அது மாதிரியான படங்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேரக்டர்ஸ். ஓகே. ஸோ சின்ன சின்ன ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி தான் இது. ஸோ ஒரு ஒரு ரெண்டு செக்மெண்ட், சின்ன செக்மெண்ட் தான் இருக்கு. பவானியோட பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? குவாலிஃபிகேஷனா? என்ன படிச்சிருக்கணுமா? இல்ல அப்படி ஏதாவது படிக்கணுமா? சொல்லுங்க, படிச்சுட்டு வந்துடுறேன் போய். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. இல்லைங்க, ஐ மீன் பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஓவர் த டைம் மாறிட்டே இருக்கும். ஓகே. ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி கேட்டிங்கன்னா வாட் ஐ லுக் ஃபார் இன் அ பர்சன் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். இப்போ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். முன்னாடி வந்து ஓகே இந்த பக்கெட் லிஸ்ட் மாதிரி இந்த வயசுல கல்யாணம் பண்ணிடணும், இந்த வயசுல இது பண்ணணும், அது மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. இப்போ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் அ வெரி அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர், இமோஷனலி அவைலபிளாக இருக்கிற பார்ட்னராக இருக்கணும். அண்ட் யூனோ தேர் ஹேஸ் டு பி growth mentality, மியூச்சுவலாக அது இருக்கணும். Trust and understanding. So இதெல்லாம் வந்து you will, as you get to know the person only, we will live and know இல்லையா? ஓகே. பவானியோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கா? ஹானஸ்டா இருந்தாலே ஃப்ரெண்டா. I like people who are honest. உங்களுக்கு வந்து கிரீன் கலர் சாரி ரொம்ப நல்லா இருக்கு. Thank you so much. So ஹானஸ்டா இருக்கு. நானும் கிரீன், நீங்களும் கிரீன்.
ஆனா வந்து என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு சில அதாவது என்னன்னா ஒரு கிவ் அண்ட் டேக்லாம் இருக்கு. அது என்னன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? சிந்துரா மஞ்சரி, சிந்துரா துளசி, ஐயோ அண்ட் வந்து சாரிகா, அப்பர்ணா, ஓ மை காட் இவங்க எல்லாரோட இன்ட்ரோ எனக்கு கொடுக்கணும். கொடுப்பீங்களா? ஓகே ஓகே. ஸோ வந்து இப்போ நீங்க மட்டும் எனக்கு பாதி friend. பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பரவாயில்லையா? என்னங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, புது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சாங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிருங்க. ஓகே. நான் வந்து இப்போ ஒரு பிளைண்ட் ஃபோல்டு வச்சிருக்கேன். அந்த பிளைண்ட் ஃபோல்டு வந்து நான் உங்க கண்ணில் வந்து கட்டிடுவேன். ஸோ அதை நீங்கள் கட்டிட்டு நான் ஒரு பொருள் கொடுப்பேன். அந்த பொருளை வந்து நீங்கள் வந்து தொட்டு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும், அது சின்ன வயசுல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஐயோ ஓகேங்க. உயிரெல்லாம் இருக்கிறது ப்ளீஸ் கொடுத்துறாதீங்க. இல்லை இப்போ கொடுக்கறதுக்கு உயிர் இல்லை, பயப்படாதீங்க. டைஸா ஆமாம், எஸ். பாருங்க. இது வந்து எடுத்தோடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. உருட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வாழ்க்கையில உருட்டிய தருணங்கள் உங்களுக்கு வந்து இருக்கா? இருக்கு. ஆ. காலேஜ்ல சிலியா ஏதாவது போய் சொல்றது அது மாதிரி இருக்கு. போய் சொல்லிட்டு படம் போடுறது. அங்கேயும் படம் தான். அப்புறமா ஆமா படம் போடுறது. அப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஐ மீன் ஐ திங்க் ஒரு ஸ்கூல் கட்டடிச்சு ஃப்ரெண்டோட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் ஊட்டி தரேன். ஸோ இந்த மாதிரி டைஸ் வச்சு ஊட்டலாம். நெக்ஸ்ட் வந்து விசில். எஸ். ஸோ விசில்னால என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு ஆக்சுவலாக? சிஎஸ்கே. ஓ, சிஎஸ்கே தோனி ஃபேனா நீங்க இல்ல சிஎஸ்கே ஃபேன்? விசில் போடு. விசில் போடு. ஓகே. அப்புறம் பிடி பீரியட் ஞாபகம் வரும். பிடி ஸ்போர்ட்ஸ் விளையாடுவாங்கல்ல, அந்த டைம்ல பிடி மாஸ்டர் வந்து விசில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அந்த விசிலை வந்து லைட்டாவது ஊதிட்டீங்க அப்படின்னா அந்த விசில் பிறவி பயன் நடந்துடும். வேற ஒன்றும் இல்லை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. What is this? கை முன்னாடி கொண்டு வாங்க. பயமுறுத்தாதீங்க ப்ளீஸ். இல்ல உண்மையிலே இல்ல, நீ கை முன்னாடி கொண்டு வாங்க. ஐயோ பார்த்துட்டேன். ஓகே ஓகே காட் இட். என்னது? அண்ணாச்சி படம். அவங்க பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்களா? நான் வந்து இதுக்காக என்னென்ன பிளான் போட்டேன்னு தெரியுமா? ஸோ ஃபைனலாக ஒரு டாய் தான் இது. இந்த டாய் வந்து நீங்க அது என்ன அனிமல்ன்றதை மட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும். இது உண்மையிலே டாய் தானே? ஆமா, டாய் தான். ஐயோ வாட் இஸ் இட்? என்னது இது? அது கடிக்காது. ஆனா நீங்க தாராளமா நீங்க கையில நோ 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 நோ. சீரியஸ்லி நீங்க தைரியமா I don't want it. இல்ல நீ கண்ணால வரக்கூடாது. என்ன நீங்க விடுதலை படத்துல வந்து அட்டெல்லாம் பாத்துருக்கீங்க, பாம்பெல்லாம் பாத்துருக்கீங்க, கேள்விப்பட்டு லைட்டா தொட்டு பாருங்க ப்ளீஸ். என்னையா அது? ஓகே I'm just opening my அது ஆக்சுவலா ஏதோ இந்த ஸ்னேக்கோட வாயோ அது மாதிரி இருந்தது. தொடும்போது I felt little scared. இந்தாங்க. Thank you. ஓகே. ஸோ இந்த இது முடிஞ்சிருச்சு. நான் ஒரு 4 பிக்சர்ஸ் மட்டும் காட்டுறேன். அந்த பிக்சர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நீங்க சொன்னா போதும். ஸோ அது எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட் இந்த மாதிரி மிக்சரான இருக்கும். சுதா மேம். நீங்களும் சுதா கொங்கரா மேமும். She is a lioness. பயங்கரம் டெடிகேட்டட், எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் சுதா மேம். அண்ட் வெரி அவங்கள பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். த வே ஹவு ஷி இஸ், எவ்ரிதிங். ஷி இஸ் ஜஸ்ட் டூ குட். ஸோ இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு நல்லா தெரியுது. இங்க என்ன நடக்குது? ஏதோ பரபரப்பா ஏதோ பேசிட்டு இருக்காங்க, ஏதோ நடக்குது. நீங்க மட்டும் இப்படி எங்கேயோ முழிச்ச மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நடக்குதுங்க. இல்ல அது பிளட் அந்த வண்டியில வந்து பாட்டியை கூட்டிட்டு போவாங்கல்ல, அப்போ வந்து பிளட் மேக்கப் போட்டுட்டு கூட வண்டியில வர 2 பேரு, எங்களோட வண்டியில வர 2 பேரு, அவங்கள கூப்பிட்டு வந்து சார் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ எடுத்த ஒரு பிக்சர் அது. ஆமா. தென் வந்து ஸோ இந்த பிக்சர் இது வந்து வெரி இமோஷனல் மொமெண்ட். எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அண்ணா நேஷனல் அவார்ட் வாங்கினது. ஸோ அது வந்து லாங் பெண்டிங்காக இருந்து சுரரை போட்டிருக்கு வந்து கிடைச்சது வந்து வி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. நீங்க ஒரு 3 பாட்டு வந்து நீங்க பாடியிருக்கீங்கன்னு தெரியும். பட் ஆனா எங்கேயும் வந்து பாட்டை வந்து நீங்க மெயினா வந்து சொல்ல மாட்டீங்க. அதுக்கு என்ன காரணம்? கத்துக்கிட்டேன், ரொம்ப பேசிக்ஸ் தான் கத்துக்கிட்டேன். பட் அதை நான் தொடர்ந்து கத்துக்கல. ஓகே. அதனால எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கிடையாது பாட்டு பாடுறதுக்கு. அண்ட் ஆப்வியஸாக நம்ம அதை ட்ரெயின் ஆகி இருந்தோம்னா வி வில் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அதுவும் எங்கள் வீட்டில் எல்லாரும் மியூசிக் டைரக்டர், மியூசிக் ஃபேமிலின்ற போது
எனக்கு பாடுறதுக்கு இன்னும் பயமாக இருக்கும். ஏன்னா they will expect me to sing nicely. ஸோ அதனால எனக்கு I can manage அவ்வளோதானே தவிர I'm not a singer. புரியுது. ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஜிவி பிரகாஷ் வந்து சார் அண்ணா வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அவரோட மியூசிக்லாம் வந்து அவ்வளோ ஒரு அடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க என்னைக்காவது அண்ணா இந்த பாட்டு நீ நல்லா பாடினே ஒரு தடவை பாடி காமினே அப்படின்னு இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது வீட்டில்? அது அப்படி நடக்காது. அது என்ன சொல்றது, அவங்களா ஏதோ ஒன்று நாங்கள் வந்து அந்த சாங் பற்றி பேசும்போது திடீர்னு வந்து அவங்க பாடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நடக்குமே தவிர பாடி காமிங்க அப்படி நடக்காது. பட் வீட்டில் வந்து அண்ணாவே பாடுவாங்க சம்டைம்ஸ். ஏதாவது அந்த டாபிக் வரும்போது ஹில் யதார்த்தமாக பாடுவாங்கல்ல, அது மாதிரி ஹியஸ். பவானி அப்படின்றவங்க ஒரு ஆக்டரா வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு விடுதலை அப்படின்ற ஒரு படத்துல நல்ல பெர்ஃபார்மருங்க, அந்த பொண்ணு அழகாவும் இருக்கு நல்லாவும் நடிக்குதுங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடைக்குது இல்ல, அது எப்படி இருந்துச்சு ஆக்சுவலா? ஐ ஃபெல் வெரி ஹாப்பி. ஏன்னா எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா இருந்தது. எனக்கு மோர் தென் ஒன்று வந்து ஐ வாண்ட் டு ப்ரூவ் ஆஸ் அ பெர்ஃபார்மர். இன்னொன்று வந்து நான் என்ன பண்ணுறனோ அது வந்து இட் ஷுட் ரிஃப்ளெக்ட் ஒரு நல்ல விதத்தில். ஐ ஷுட் நாட் லெட் டவுன் எனிபடி எல்ஸ் அப்படின்றது எனக்கு அது சப்கான்ஷியஸாகவே ஒன்று ரொம்ப வரி பண்ணிக்கிற ஒரு தாட். யாரும் என்கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் எனக்கு அது மைண்டில் இருந்தது லெட் டவுன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ ஐ ஃபீல் ஹாப்பி இப்போ. ஓகே. ஸோ ஒரு 3 விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு ஆக்டர் அண்ட் டேரக்டர் அப்படின்னும் போது ஒரு டேரக்டராக எனக்கு இன்னும் இவங்களை வச்சு ஒரு படம் படம்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அப்படி யாரை வச்சு படம் படம்னு ஆசை இருக்கு உங்களுக்கு? ரொம்ப பிடிச்ச பெர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க, ஃபஹத் சார், கமல் சார், தனுஷ் சார். ஸோ மேபி அவங்கள மேபி யோசிப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க தனுஷ் சார்ன்னு சொன்னனால சேதுபதி சார், அந்த மனுஷன் எந்த ஒரு புது டைரக்டரா இருந்தாலும் சரி பழைய டைரக்டரா சரி எல்லாருக்குமே இவரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். he is super sweet and worக்கும் சரி as a personாவும் சரி he's just fantastic. ஓகே. ஸோ நீங்கள் தனுஷ் சார் பற்றி சொன்னால கேட்குறேன். தனுஷ் சார் வந்து இந்த உங்களுக்காக ஒரு பாட்டு வந்து பாடியிருக்கிறாரு, நண்பன் ஒருவன் வந்த பிறகு. இந்த படத்துல அந்த பாட்டு அது ஒரு ஃப்ளோ உங்களுக்கு எப்படி இருக்கு? நமக்காக தனுஷ் சார் வந்து பாடியிருக்கிறாரு, அதுதான் ஒரு கொலாப் நல்லா இருக்கு. ஆக்சுவலி அவரை பர்சனலா ஐ ஹவ் நாட் met him and spoken to him. ஆனா விடுதலையிலயும் சரி NOVPலயும் சரி அவருடைய பாண்ட் கிரியேட் ஆகி போயிட்டே இருக்குல்ல. ஆமா, அவரு தொடர்ந்து அவருடைய ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுங்க. ஏன்னா வந்து பவானி ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பேசக்கூடிய அழகான ஒரு ஆக்ட்ரஸை வந்து தமிழ் சினிமா வரவேற்குது அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் யூ. தேங்க்யூ. தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. GRT Shubha Arambam. GRT Jewelers.